தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. இதற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அபிநயா. கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் இன்று திறக்கப்படுவதை அடுத்து முதல் நாளிலேயே அரசினுடைய நலத்திட்டங்கள் மாணவர்களுக்கு சென்றடைவதற்கான ஏற்பாடுகள் குறித்த ஆய்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளை பள்ளிக்கல்வித்துறை செய்திருக்கிறது. அது மட்டுமின்றி மாணவர்களுக்கு முதல் நாளிலேயே இலவச சீருடை, விலையில்லா பாடப்புத்தகங்கள், நோட்டுகள் எல்லாம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை பள்ளிக்கல்வித்துறை முன்பே செய்திருக்கிறது. இதன் அடிப்படையில் அதற்கான அந்த விஷயங்கள், அதாவது புத்தகங்கள், நோட்டுகள் அனைத்தும் பள்ளிகளுக்கு இந்த திறக்கப்படும் நாளுக்கு முன்னரே சென்றடையும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் மாணவர்கள் இங்கு பள்ளிகளுக்கு வரும்பொழுது அவர்களுக்கான இங்கு பள்ளிக்குள் சுகாதாரமான ஒரு நிலை உருவாவதற்கும் பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கிறதா என்பதை தலைமை ஆசிரியர்கள் உறுதி செய்வதற்கும் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் மூலமாக மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் ஒவ்வொரு தலைமை ஆசிரியர்களுக்கும் அந்த அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மேலும் சாலைகளில் பயணம் செய்யும் போது மாணவர்கள் எத்தகைய அளவில் பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டும் என்ற விஷயங்களும் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இலவச பேருந்து பயண அட்டையை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் திறந்து 2 வாரங்களுக்குள் அவர்களுக்கு வந்து சேரும் வகையில் ஏற்பாடுகள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தரப்பிலும் கல்வித்துறை அதிகாரிகள் தரப்பிலும் இணைந்து அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதுவரைக்கும் ஏற்கனவே அவர்கள் வைத்திருக்கும் இலவச பேருந்து பயண அட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் சீருடையில் இருக்கும் மாணவர்களிடமிருந்து பேருந்து கட்டணம் வசூலிக்க கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் போக்குவரத்து துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரசு பள்ளிகளை பொறுத்தவரைக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் மாணவர்களுடைய சேர்க்கை அளவு என்பது அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை பள்ளிக்கல்விகளிலும் துறை தரப்பிலிருந்து தலைமை ஆசிரியர்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. தேவையின் அடிப்படையில் ஆங்கில வழி கல்வி வகுப்புகளை, இணை பிரிவுகளை தொடங்குவதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் அபிநயா.